ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போது நாம் ஜீப்ரா என்ற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சத்யதேவ், பிரியா பவானி சங்கர், நம்ம சத்யராஜ் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றின கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ சூர்யா ஒரு பேங்க்கில் உயர் பதவியில் இருக்கிறார். அப்போது அவருடைய காதலி பிரியா பவானி சங்கர் ஒரு சிறு தவறால் வேறு ஒருவரோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புகிறாங்க. இதனால் உண்மையான அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டிய 4 லட்சத்தை ஹீரோ தன் சம்பாத்தியத்தில் மீட்டு பிரியா பவானி சங்கரை காப்பாற்றுறாரு. ஆனால் இது முடிந்த சில நிமிஷத்துலேயே சூர்யா அக்கௌண்ட்டுக்கு 5 கோடி பணம் வந்து உடனே அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி வேறு பலருக்கு அந்த 5 கோடி பிரிஞ்சு போகுது. அந்த 5 கோடி ஆதி என்ற பிஸ்னஸ் மேக்னட்டோட பணம். அந்த 5 கோடி அவர் இழந்ததை அறிந்து அவரை 800 கோடி பிஸ்னஸ் செய்ய வந்த சுனில் கிண்டல் செய்கிறார். இதனால் ஆதி இதை ஒரு ஈகோ கிளாஸாக மனசில் வச்சுக்கிட்டு சூர்யாவிடம் நீ தான் அந்த 5 கோடியை கொடுக்கணும், அதுவும் 4 நாட்களில் தரணும். அதன் பின் நடக்கும் மாடுபுலி ஆட்டமே இந்த ஜீப்ரா. படத்தை பற்றின கதைன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிச்சுள்ள சத்யதேவ் தான் இழந்ததை மீட்க அவர் செய்யும் சாகசமே இந்த படம். சாகசம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு தனி ஆளாக ஒரு பேங்கை கொள்ளையடித்து ஆதிக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்க போராடுகிறார். இதற்காக இயக்குனர் லாஜிக் என்பதை கண்ணை மூடிக்கொண்டு வேறு சுவாரஸ்யம் மட்டும் இருந்தால் போதும் என்று மனதில் வைத்து எடுத்துள்ளார். இந்த சூர்யா போர்ஷன் வரும்போதெல்லாம் நாமும் ஆர்வம் கதையில் ஒன்றி போக முடியுது. ஆனால் அப்படியே தனஞ்சயன் கேரக்டர் வரும்போது நாம் வேறு ஒரு படத்தில் இருக்கிறோமோ என்ற எண்ணம் வருது. லக்கி பாஸ்கரை போல் பேங்கை சுற்றிய கதை சென்றிருந்தாலும் இன்னும் சுவாரஸ்யம் இருந்திருக்கும். பிரியா பவானி சங்கர் கதாபாத்திரம் அவர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஆனால் சத்யராஜ் கதாபாத்திரம் அழுத்தமே இல்லாமல் ஏதோ ஒரு திருப்பு முனைக்கு வேண்டும் என்று வச்சது போல் இருக்குது. ஒளிப்பதிவு கொஞ்சம் சுமார் ரகமே. பின்னணி இசை நன்றாக இருந்தாலும் பாடல் ஒன்று பொறுமையாகவே சோதிக்கிறது. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட திரைக்கதை, பேங்க் சம்மந்தப்பட்ட சுவாரஸ்ய காட்சிகள். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு கொள்ளை காட்சிகளை இன்னும் லாஜிக்கோடு செஞ்சுருக்கலாம். படத்தின் ரன்னிங் டைம். மொத்தத்தில் சில லாஜிக் மீறல்களை பொறுத்து கொண்டால் ஒரு டீசன்ட் படமாகவே காண முடிகிறது இந்த ஜீப்ராவை. நம்ம சேனல்லேருந்து இந்த படத்துக்கு ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 வரைக்கும்.